செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே தன்னிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததை தட்டி கேட்ட பெண்ணை ஜிம் பாய் காலணியால் அடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். தற்போது இந்த பெண்ணை தாக்கிய நபர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்தவர் அபிபுன்னிஷா. இவர் மென்பொருள் தொழிலாளராக தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில இவரது குடும்ப உறுப்பினர், குடும்ப நண்பர் யாசர் அராஃபத் என்பவர் அபிபுன்னிஷாவை அணுகி நாம் இருவரும் சேர்ந்து தொழில் தொடங்கலாம் என கூறி அபிபுன்னிஷா பெயரில சுமார் 1 கோடி ரூபாய் வரை வங்கி கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இதில் குறிப்பிடத்தக்க தகவல் என்னவென்றால் அபிபுன்னிஷாவிற்கு 15 லட்சம் ரூபாய் வரைவே தனிநபர் கடன் வழங்கக்கூடிய சூழல்ல யாசர் அராஃபத் மோசடியாக பல வங்கிகள்ல அபிபுன்னிஷாவின் ஆவணங்களை பயன்படுத்தி சுமார் 1 கோடி ரூபாய் வரை கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த தொழில் தொடங்கலாம் என கூறி இருவரும் சேர்ந்து தொடங்கப்பட்ட ஹோட்டல் ஒன்று இயங்கி வந்திருக்கிறது. அந்த ஹோட்டலில் சட்டவிரோத செயல்களில் யாசர் அராஃபத் ஈடுபட்டதால் அதிலிருந்து அபிபுன்னிஷா விலகி தான் முதலீடு செய்த பணத்தை திருப்பி கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அபிபுன்னிஷா காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது காவல்துறையினர் முறையாக தொடர்பான வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது. மோசடி புகாராக பதிவு செய்ய முடியாது, இது சிவில் வழக்காக நீங்க நீதிமன்றத்தை நாடி பெற்றுக் கொள்ளலாம் என அவருக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் காவல்துறையினர். இந்த நிலையில அபிபுன்னிஷா தனது சகோதரர்கள் இருவருடன் சேர்ந்து யாசர் அராஃபத் வீட்டிற்கு சென்று மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் அந்த 60 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி கேட்ட பொழுது யாசர் அராஃபத்தின் மனைவி அபிபுன்னிஷா மற்றும் அவரது சகோதரர்களை காலணியால் தாக்கியும் ஆபாச வார்த்தைகளால் பேசியும் அவரை தாக்கக்கூடிய காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. காவல்துறையினருக்கு ஒரு சாட்சியாக இருக்கும் பட்சத்துல இந்த வீடியோ எடுக்கப்பட்டதாகவும் தற்பொழுது அந்த வீடியோவில் அவர்கள் தாக்கக்கூடிய காட்சியில் இடம்பெற்றிருப்பதும் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அபிபுன்னிஷா இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஆனால் இந்த புகார் தொடர்பாக மேலும் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து அபிபுன்னிஷா தான் மோசடி செய்யப்பட்டதோடு தன்னை தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு உரிய போலீசார் விசாரணை நடத்தி தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.